परिवार में आपका स्वागत है। ஓம் आज है दिन சாந்தி. அவ்யக்தி 21। பரிவாருக்கு அனைவரையும் स्वयं வரவேற்கின்றோம். और இன்றைக்கு सबके प्रति 21 मनसा द्वारा योग की தனக்காகவும் மற்ற शक्तियों का அனைவருக்காகவும் प्रयोग உங்கள் करें। மனதின் மூலம் யோக आज का சக்திகளை विषय है பரிசோதனை अव्यक्त செய்யுங்கள். இன்றைய वतनवासी। தரம் अव्यक्त इशारे दिव्य बुद्धि रूपी विमान இன்றைய द्वारा தலைப்பு அவ்யக்த सबसे உலகவாசியாக ऊंची இருங்கள். चोटी की இன்றைய स्थिति में स्थित हो। இஷாரா அதி अव्यक्त உயர்ந்த மேலான वतनवासी ஸ்திதியில் बनकर ஸ்திரமாக विश्व இருப்பதற்கு की உங்கள் सब தெய்வீக आत्माओं के புத்தி प्रति என்ற शुभ பயன்படுத்துங்கள். भावना और श्रेष्ठ அவ்விருத்த भावना की உலகவாசியாக இருந்து सहयोग की நல்லாசிகள் लहर மற்றும் தூய फैलाओ। உணர்வுகளின் योग ஒத்துழைப்பு के அலைகளை प्रयोग ஆத்மாக்கள் द्वारा அனைவர் மீதும் दुखी பரவச் செய்யுங்கள். अशांत யோக आत्माओं को பரிசோதனையுடன் शांति சந்தோஷமற்ற और शक्ति की அமைதியற்ற शराब ஆத்மாக்களுக்கு दो। அமைதியினதும் अभी हम சக்தியினதும் मोहिनी दीदी से சாட்சியை सुनेंगे। வழங்குங்கள். இப்பொழுது நாம் மோகினி தீதி கூற இருப்பதை கேட்கலாம். ओम शांति। சாந்தி. कभी कभी सोचते हैं, पूछें आप लोगों से कि सब ठीक है, और फिर सोचते हैं कि यहीं यहाँ சில ठीक नहीं होंगे तो நேரங்களில் कहाँ होंगे, நான் अभी नहीं होंगे तो कब நீங்க होंगे। எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு पर कई कहते हैं कि जब आप पूछते हैं இருக்கீங்களா நான் तो वो கேட்கணும்னு बहुत अच्छा நினைக்கிறேன். लगता है। ஆனா இப்ப சரியா आप இல்ல पूछा करो அப்படின்னா कि सब எப்ப ठीक है சரியா क्या। இருப்பீங்க? அதனால சில इसलिए कहें பேர் சொல்றாங்க, தீதி நீங்க सब தொடர்ந்தும் ठीक நீங்க है। எப்படி இருக்கிறீங்கன்னு हाँ, கேட்கணும் அப்படின்னு. சோ தீதி சொல்றாங்க, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க, எல்லாரும் நல்லா जब இருக்கிறீங்களா? यूएसए में होते हैं तो நான் सभी अव्यक्त யூஎஸ்ல இருக்கும்போது, सभी அமெரிக்காவில் रूम पर होते இருக்கும்போது हैं। बहुत थोड़े होते हैं जो सामने होते हैं। எல்லாரும் अभी तो कहेंगे மோஸ்ட்லி बेड पर ஜூம்ல होते हैं। இருப்பாங்க. கொஞ்சம் பேர் மட்டும்தான் முன்னால இருப்பாங்க. ஆனா இப்ப सवेरे उठते हैं ஜூம்லயும் இருக்கிறோம். அதே बाबा से गुड நேரத்துல मॉर्निंग நம்ம कहते हैं முன்னாலேயும் கூட நிறைய பேர் இருக்காங்க. और நம்ம दिल से காலையில बाबा நம்ம எந்திரிக்கும் போது को शुक्रिया பாபாக்கு करते குட் हैं மார்னிங் பாபா அப்படின்னு कि காலை बाबा வணக்கம் சொல்றோம். அதன் பிறகு जैसे தேங்க்யூ ही हम பாபா उठते हैं அப்படின்னு சொல்றோம். तो हमें माता पिता का तो प्यार मिलता ही है, लेकिन फिर टीचर के द्वारा நம்ம ஒரு பெற்றோரின் அன்பை ज़्यादा பாபா शिक्षाएं உங்ககிட்ட मिलते இருந்து हैं। பெறுகின்றோம். அதன் பிறகு हमारे माध्यम से ஆசிரியராகவும் ज्ञान रतन का वो एक தந்தையும் கூட अमूल्य रतन है। கற்பித்தல்களை கொடுக்கின்றார். அப்புறம் तो ஞான बाबा ரத்தினங்கள் பாபா प्रातः நீங்க काल கொடுக்கிற उठते हैं எல்லாமே அவங்க எவ்வளவு तो விலை हमें ये மதிப்பற்றவையாக ज्ञान இருக்கிறது. रतन देते हैं, நாங்க காலையில எந்திரிக்கிறதுல இருந்து और उससे பாபா நமக்கு हमारी இந்த बुद्धि हमारा ஞான मन ரத்தினங்களால் நம்மை दिन भर அலங்கரித்துக் कर्म கொண்டிருக்கின்றார், चिंतन में பொழிகின்றார். कर्म நம்முடைய योजना में மனம் மற்றும் புத்தியின் மூலம் முழு अच्छे நாளிலும் अच्छे நாம் ஞானத்தை अनुभव होते हैं, சிந்தனை செய்யும் பொழுதும் क्योंकि प्रयोग करते हैं, செயல்களில் வரும் பொழுதும் योग का நாம் प्रयोग எப்பொழுதும் करते हैं। நல்ல அனுபவங்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஞான ரத்தினங்களை முழு शांति जी நாளிலும் ने நாம் कैसे आप लोगों பயன்படுத்துகின்றோம். को இதை நாம் बताया பரிசோதனை कि செய்து अव्यक्त பார்க்கின்றோம். वतनवासी क्या இதை होता है। பற்றி நான் சிந்திக்கின்றேன். நான் पहले अव्यक्त எப்படி बने, இதை உங்களோடு फिर பகிர்ந்து अव्यक्त கொள்வது அப்படின்னு वतनवासी होंगे, சிந்திக்கிறேன்.
அவ்யக்த अव्यक्त வசனவாசி वतनवासी हूँ ஆகுவது அப்படின்னா अव्यक्त என்ன அப்படின்னு நான் சிந்திக்கின்றேன். அதற்கு நீங்க முதலில் அவ்யக்தமாக बाबा வேண்டும். कोई भी बात அதன் कहते பிறகு हैं அவ்யக்த வதனவாசி ஆக तो मन முடியும். चिंतन அல்லது करता நீங்கள் है। வெறுமன அவ்யக்த एक வதனத்திற்கு बार சென்று रात को पढ़ा था உங்களுடைய फिर அவ்யக்த सवेरे ஸ்திதியிலும் இருக்கலாம். பாபா நமக்கு अव्यक्त இந்த वतन है क्या? சிக்னலை கொடுக்கிறார். அதை பத்தி நான் எப்போதும் ஞான சிந்தனை अव्यक्त பண்ணுவேன். स्थिति है அவ்யக்த வதனம் और அப்படின்னா अव्यक्त என்ன? वतन भी है। அந்த ஸ்திதி अभी हम लोग அவ்யக்த उसको ஸ்திதி அப்படின்னா सूक्ष्म என்ன? वतन ज्यादा எப்படி நாம் कहते அந்த हैं। ஸ்திதியில இருக்க अव्यक्त முடியும்? அவ்யக்த வதனம் पर जब से சூட்சும बाबा अव्यक्त வதனம் हुए हैं அப்படின்னு நாம तब சொல்றோம். से हम ज्यादा இந்த अव्यक्त பாபா वतनवासी भी कहते हैं। அவ்யக்தம் ஆனதிலிருந்து நிராகாரமாக तो पहले ஆனதிலிருந்து அதை अव्यक्त நாம் समझना है, அஹ், फिर அவ்யக்த अव्यक्त வதனம் बने। அப்படின்னு நம்ம சொல்றோம். சூட்சும फिर வதனம்னு अव्यक्त சொல்றோம். वतनवासी। முதலில் நம்முடைய சொந்த ஸ்திதிக்கு நாம் கவனம் कईयों का கொடுக்க मन வேண்டும் करता है और அவ்யக்தம் सभी जय ஆகுவதற்கு. करते हैं बेशक, அந்த पर தேவதை एक बार जरूर ஸ்திதியின் अनुभव மூலம் करें நம்மால் அவ்யக்த வதனத்தை वतन कैसा அனுபவம் है। செய்ய முடியும். माँ बाबा நம்ம क्या कहते हैं, எல்லாருக்கும் இந்த किस உணர்வு तरह இருக்க से வேண்டும். எப்படி संकल्प आते हैं। அவ்யக்த உலகத்தை நாம் அனுபவம் பண்ணணும் அப்படின்னு எல்லாருக்கும் तो உணர்வுகள் अभी जितना இருக்கணும். जितना பாபா சொல்றாரு तो நம்ம दो बातें எல்லாருக்கும் இந்த हैं। एक है எண்ணங்கள் இருக்கு. இரண்டு ये तीन விஷயங்கள் இதுல तत्व இருக்கு. पांचों இதுல तत्वों से ஒண்ணு ऊपर जाते हैं। ஒரு ஒரு पांचों பாடல் ஒண்ணு तत्वों இருக்கு. में இந்த पहले பஞ்ச தத்துவங்களை अपनी தாண்டி देह நாம अपनी எப்படி बॉडी, எப்படி போறோம் அப்படின்னு. முதல்ல இந்த பஞ்ச तो தத்துவங்கள், जितना முதல் जितना देह தத்துவம் भाग அப்படிங்கிறது से நம்முடைய உடல். ऊपर जाते हैं, எந்த அளவிற்கு இந்த देह रूप உடல் अर्थ होने உணர்விலிருந்து अभिमानी நான் हैं, அப்பால் செல்கின்றேனோ, अशरीरी ஆத்ம स्थिति உணர்விற்கு हैं, வருகின்றோனோ, तो நாம் जितना जितना உடலற்றவர் देह से ஆகின்றோம். ऊपर जाते हैं எந்த அளவிற்கு उतना அதை நாம் महसूस होता அனுபவம் है செய்கின்றோம், அதாவது உடலற்ற ஸ்திதியை அனுபவம் कि मेरा செய்கின்றோமோ रूप அந்த அளவிற்கு फरिश्ते का रूप कहें, लाइट का என்னுடைய रूप कहें, ரூபம் ஒரு अव्यक्ति रूप कहें, தேவதையைப் போல் ஆகிக் கொண்டிருக்கிறது. அதாவது वैसा ஒளியாக महसूस होता ஆகிக் है कि ऊपर जा கொண்டிருக்கிறது. रहे இது हैं, அவ்யக்த ரூபம். सब बातों से न्यारे प्यारे हो रहे हैं, तो நான் समीपता महसूस அப்பாற்பட்டு होती है। இருக்கின்றேன், எல்லைத்திலிருந்தும் விடுபட்டு महसूस இருக்கின்றேன் होता है कि அப்படின்னு நாம पांच உணரும் तत्वों से பொழுது ऊपर क्या है फिर நாம அந்த நெருக்கத்தை छठा அனுபவம் वहां பண்றோம். ज्योति இந்த तत्व है, பஞ்ச தத்துவங்களுக்கு அப்பால் நாம் जिसको செல்கின்றோம். हम அப்ப छठा அங்க என்ன तत्व भी कहते இருக்கு? हैं, பஞ்ச और वो तत्व தத்துவங்களுக்கு है लाइट அப்பால் का। அப்படின்னா அதுதான் ஆறாவது तो वो தத்துவம், लाइट का பிரம்ம स्वरूप தத்துவம். बनकर அதை நாம் ஒளி, அப்படி ஒளி உலகம் அப்படின்னு சொல்றோம். அப்போ நாம் அந்த ஒளியினுடைய देह से हम ரூபமாக न्यारे हुए சுரூபமாக ஆகும் पांच பொழுது तत्वों से भी ऊपर நாம் जाते हैं। விடுபட்டு, இந்த உடல்லிருந்து तो விடுபட்டு, जैसे ही இந்த பஞ்ச पांच तत्वों தத்துவங்கள்ல से இருந்து ऊपर जाते हैं விடுபட்டு இருக்கிறோம் அப்படின்னா நாம் उसको ये அப்பாற்பட்டு अनुभव होता है செல்கின்றோம். அங்கு कि நாம் जैसे சென்று बहुत அடையும் हल्के பொழுது हैं, நாம் और जो बाबा நான் डबल लाइट அவ்வளவு कहते हैं லேசாக இருக்கின்றேன் என்பதை कि जैसे அனுபவம் अंदर से भी செய்கின்றோம். लाइट அப்போ है பாபா சொல்றாரு டபுள் पर லைட். हमारी அந்த உணர்வு शरीर से நமக்கு வருகிறது. चेहरे से நான் ஒரு हमारे லைட், நான் फीचर्स உள்ளுக்குள்ளேயும் थोड़े லேசாக डिफरेंट हो जाते இருக்கின்றேன். हैं। अपनी என்னுடைய सूक्ष्म முக சாயல், बहुतों को लाइट முகம் எல்லாமே दिखती है, கூட साक्षात्कार அவ்வளவு होते हैं। சூட்சுமமாக விடுகிறது. சில பேர் அவங்களுடைய तो காட்சிகள்ல ஒளியை वतन பார்க்கறாங்க. बनाया क्यों संगम युग पर बाबा ने। பாபா ஏன் இந்த तो बाबा சூட்சும जब आते வதனத்தை हैं உருவாக்கி இருக்கின்றார் இந்த சங்கம तो हम யுகத்துல आत्माओं அப்படின்னு से நான் பார்க்கிற போது, अगर बाबा को பாபா मुलाकात करनी வரும் है, பொழுது बातचीत करनी है, பாபா तो நம்ம पहले पहले எல்லாரையும் जब वो சந்திக்க आए முடியும். பாபா எப்படி आज से நம்மை 60 சந்திக்கின்றார்? साल पहले, சங்கம் तो ச- उस समय वतन की बहुत சூட்சும बात உலகத்துல होती பாபா थी। நம்ம எப்படி और उस சந்திருக்கின்றார்? समय ஆரம்ப காலத்துல विशेष நாம तौर வரும் से பொழுது बाबा के जो 3 कर्तव्य हैं, நாம நிறைய स्थापना இந்த पालना और சூட்சும विनाश, உலகத்தை பத்தி ரொம்ப डिस्कस பண்ணுவோம். तो वो बाबा 3 उस समय டியூட்டி पर பாபா கிட்ட என்ன இருக்கு, ब्रह्मा கடமை என்ன के இருக்கு? द्वारा स्थापना, ச- विष्णु के ஸ்தாபனை, द्वारा पालना அப்புறம் पराமரிப்பு, और அப்புறம் शंकर के द्वारा அழிவு. विनाश। तो 3 रूप हम ध्यान அழிவு दृष्टि இந்த दें, 3. जिसको हमेशा பிரம்மா कहते थे सूक्ष्म रूप। ஸ்தாபனைக்கும், பிரம்மா एक விஷ்ணு देवता लक्ष्मी नारायण பராமரிப்புக்கும், राधा சங்கர் कृष्ण அழிவிற்கும் वो दिखाते हैं, காட்டப்படுகிறது. और दूसरा இதையெல்லாம் நாம் சூட்சும सूक्ष्म உலகத்துல देवता। பார்ப்போம். அங்க லக்ஷ்மி நாராயணர் இருக்கிறாங்க तो हम அப்படின்னு जाते பார்ப்போம். थे भोग இதைதான் मिल जाना है, சூட்சும या வதனவாசிகள் तो அங்க तब बाबा भी இருக்கிறாங்க साकार அப்படின்னு தான் देते, நாம பார்ப்போம். போக் ஆஃபர் பண்ணும்போது पर वहां पर பிரம்மா हमको பாபா अव्यक्त சாக்கார अवतार ரூபத்துல लाइट இருந்தாங்க. से दिखते थे।
ஆனா நாங்க வந்து तो போக் படைக்கிறதுக்காக शुरू शुरू में போகும்போது तो அவ்யக்த பாபாவை ये टॉपिक नहीं है, லைட் ரூபத்துல पर நாங்க 3 तरह के பார்ப்பதுண்டு. ट्रांस की स्थितियां ஆரம்ப होती हैं। காலத்துல இப்ப அது வந்து டாபிக் एक होती है அது, जिसमें ஆனா आप ஆரம்ப जाते காலத்துல हैं, நாங்க दृश्य देखते हैं, बाबा 3 को देखते हैं, நிலைகள் श्री இருக்கு कृष्ण டிரான்ஸ்ல को போற बहुत कुछ दिखाई அப்படின்னு देता है, நாங்க पर தெரிஞ்சுக்கிட்டோம். सिर्फ ஒண்ணு दृश्य வந்து देखते हैं, ஸ்ரீ கிருஷ்ணரை போய் டிரான்ஸ்ல பார்க்கிறது, क्योंकि अभी காட்சிகளை तक காண்பதுதான். अव्यक्त भाषा ஏனென்றால் இது நாள் बिना வரை आवाज के साइलेंस में बाबा जो कह रहे हैं மௌனம்தான் वो பாஷையாக उतने टाइम இருக்கிறது. लगता है, फिर धीरे பாபா धीरे சொல்றதை कुछ इशारे மௌனத்தினுடைய मिलते பாஷையில रहते हैं, நாம புரிஞ்சுக்கிறது, அது புரிஞ்சுக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. फिर उसके அதனால बाद காட்சிகள்ல कम्युनिकेशन ஆரம்பிச்சு शुरू होती है। கொஞ்சம் मतलब கொஞ்சமாக बाबा जो நமக்கு कुछ அந்த कहते हैं சிக்னல், அப்போ நாம वो केवल समझते हैं, மௌனத்துல அவங்க கிட்ட தொடர்பை ஏற்படுத்தி लेकिन பேசிக்கிட்டு ऐसी இருந்தோம். स्थिति அப்போ में फिर பாபா என்ன एक होता சிக்னல் है सिर्फ கொடுக்கிறார் संदेश அதை வந்து लाना, நாங்க புரிஞ்சுக்க और ஆரம்பிச்சோம். दूसरा होता है ले அந்த जाना और ஸ்திதி ले आना। ஒருத்தர் तो यज्ञ का ஒன்னு सारा வந்து फल மெசேஜை पर கொண்டு कोई வருவது, समय तक மற்றொன்று மெசேஜை வந்து கொண்டு कदम कदम போறது. पर साकार அப்போ बाबा இப்படிதான் संदेश को முழு भेजकर யஜ்யமும் கூட बाबा से ये நடந்து पूछो கொண்டிருந்தது. कि ஒவ்வொரு बाबा को कहीं அடியிலும் जाना கூட है, तो ऊपर இந்த से बाबा டிரான்ஸ் छुपाते हैं। மெசஞ்சர் சந்தேஷி तो वो செய்தியை கொண்டு कम्युनिकेशन போறவர் कम्युनिकेशन थ्रू சிக்னலை வந்து बर्थ அங்க கொண்டு हमारी போவாங்க. बात करते हैं बाबा भी। அப்புறம் तो பாபா ये வந்து धीरे धीरे अलग अलग तरीके से अलग अलग संदेशों को अनुभव அப்போ होते हैं। இப்படிதான் ஆரம்ப காலத்துல இருந்தது. அதை வந்து நாம அனுபவம் आप பண்ணோம். लोग अगर पूरा देह से न्यारे होके बैठेंगे, நீங்க जब अव्यक्त எல்லாரும் बाप दादा ने பற்றற்று अनंत விடுபட்டு कनेक्शन किया உங்கள் உடல்ல இருந்து விடுபட்டு तो बहुत அமர்ந்திருக்கும் பொழுது एकाग्रता से आप बैठिए, பாபா आपकी அவ்யக்த बुद्धि में ரூபத்துல ये வரும் टच பொழுது होती है पहले से। நீங்களும் முழு விழிப்புணர்வோடு हमें फील மன होता है कि हमने ஒருமுகப்பாட்டோடு बाबा ये क्या बता रहे அமர்ந்திருக்கும் हैं, பொழுது உங்களுக்கு அந்த டச்சிங் கிடைக்கும். और பாபா இதை இப்போ वर्तमान समय पर சொல்றாரு அப்படின்னு सभी உங்களுக்கு ஒரு बाबा के டச்சிங் बच्चों को கிடைக்கும். இப்போ இந்த ये நேரத்துல स्थिति का अभ्यास, பாபாவினுடைய स्थिति எல்லா की आवश्यकता குழந்தைகளும் है। நாம इसको எல்லாரும் बोलते हैं இந்த अव्यक्त ஸ்திதியை स्थिति, அனுபவம் செய்ய வேண்டும். இதை நாம் जिससे அவ்யக்த समय ஸ்திதி, पर தேவதை बाबा का ஸ்திதி इशारा என்று समझ सकते हैं। கூறுகின்றோம். ये तो बाबा का सभी அதன் बच्चों से மூலம் प्यार है நாம பாபா कि கிட்ட रहम இருந்து அந்த दिए டச்சிங்ஸ் कि தொடுகையை बाबा பெற முடியும். இதுதான் பாபா हम ஒவ்வொரு குழந்தைக்காகவும் வைத்திருக்கும் அன்பு. இது பாபாவின் கருணை, பாபா நம் மீது வைத்திருக்கும் கருணை.
हम सभी के लिए उस समय सुधा बहन को भी ध्यान में होगा எல்லாருக்கும் கூட जब बाबा के सामने जाते थे फिर दादियों के साथ बैठते थे तो उनकी जो स्थिति थी சுதா பெண்ணுக்கு கூட ஞாபகம் இருக்கும். देखिए பாபா अभिमानी கிட்ட நம்ம नहीं है போவோம், शरीर தாதி கிட்ட இருப்போம். तो स्थिति होने के कारण जैसे हम लोगों को ये உடலற்ற अभ्यास था शुरू ஸ்திதியில் से நாம कि அது जब எல்லாம் பாடிலெஸ்ஸா இருக்கிறதுனால நமக்கும் श्रीमत கூட அந்த அனுபவம் இருக்கும் नरमई அப்பாற்பட்ட त्योहार ஸ்திதிக்கு ये सब போறதுக்கு. बहुत अभ्यास होता था जब मैं बाबा के पास जाती थी तो बाबा जहाँ पर निर्वाण பாபா भाई கிட்ட போற रहते போது कोई இதை पहाड़ी நிறைய पर நான் அனுபவம் तो बाबा பண்ணியிருக்கிறேன். हम लोगों को 5 बजे शाम को जाओ बच्ची 1 घंटा वहाँ बैठो आत्म अभिमानी स्थिति में பாபா வந்து எங்களை शरीर की स्थिति அனுப்புவார். में और போய் एक ஒரு पॉइंट மணி पर நேரத்துக்கு அப்படி मैं உட்கார்ந்து वाराणसी இருந்து आती பயிற்சி பண்ணுங்கன்னு சொல்லுவார் உடலற்ற अपने अपने ஸ்திதியை. संकल्प बस ये संकल्प जब பாபா வந்து ஒரு பாயிண்ட் தான் 1 घंटा கொடுப்பாங்க. बैठो ஒரே ஒரு बात चलती बनी கருத்தை தான் பாபா बस கொடுப்பார். நான் करते तो जरूर थे அழிவற்றவர் நான். बहुत जरूर ஸோ थे இந்த நாட்கள்ல நீங்க அதையெல்லாம் எவ்வளவு बाबा பயிற்சி शब्दों के பண்றீங்கன்னு द्वारा தெரியல, ஆனா அதெல்லாம் ரொம்ப அவசியமான பயிற்சியாக இருக்கிறது. बहुत பாபா महत्वपूर्ण இன்னைக்கு நம்ம இந்த சிக்னலை வந்து टेक्स्ट है வார்த்தைகளின் மூலம் கொடுக்கிறார். இதுவும் तो கூட अगर ரொம்ப हम सुबह முக்கியம், के इशारे को அவசியமானது. शब्दों இது से அவ்யக்த सुनते हैं சிக்னல். और समझते हैं तो धीरे நாம धीरे இந்த சிக்னலை வந்து बिना வார்த்தைகள்ல शब्दों के கேட்கும் போது बाबा கொஞ்சம் से கொஞ்சமாக सिग्नल நாம் என்ன मिलेगा பண்றோம், और हम அதை समझ புரிந்து पाएंगे கொள்ள ஆரம்பிக்கிறோம். பாபா हमारे पास कॉल ऑफ टाइम भी है அதை வந்து நாம் इस பெற समय भी इशारा ஆரம்பிக்கிறோம். देते हैं राइट बाबा भी इशारा देते हैं तो सबसे पहले उसके लिए क्या चाहिए दिव्य बुद्धि जब இது मैंने अभी शुरू की அழைப்பு அப்படிங்கிற मुझे भी நிகழ்ச்சியில बहुत लगी காலம் நேரம் கூட तो நமக்கு बाबा இப்போ की ஒரு बात சிக்னல் याद आई கொடுக்குது அப்படிங்கிறத நாம कि தெரிஞ்சுக்கிறோம். आपको ये அப்ப चीज டிவைன் होना है இன்டெலெக்ட் அப்படின்னு दिव्य பாபா बुद्धि சொல்வார், தெய்வீக புத்தி तो அப்படின்னு कि சொல்வார். गलत அப்போ बातों में न जाए साधारण புத்தியை நீங்க வச்சிருக்கும் तरीके से போது चले பாபாவுடைய சிக்னலை तो पहले உங்களால बाबा பெற को देना முடியும். पड़ता है அப்போ उங்களுடைய புத்தி पूरा வேற अरेंजमेंट चलता எதுலயும் है வந்து சாதாரண दिव्य விஷயத்துல बुद्धि से ही போயிடக்கூடாது सारा அப்படின்னு பாபா कार्य चले சொல்வார். புத்தி दिव्य என்பது बुद्धि उसको मिलना है மேன்மையானதாக जिसके द्वारा தெய்வீகமானதாக இருக்கணும். அப்பதான் எல்லாமே வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்ப பாபா मन से உங்களுடைய विमान தெய்வீக से புத்தி जाएंगे என்ற வாகனத்தை दिव्य बुद्धि பயன்படுத்துங்கள் अपनी அப்படின்னு विमान के சொல்றார். द्वारा சோ உங்களுக்கு என்ன தேவையாக இருக்கு? सबसे தெய்வீக ऊंची புத்தி என்ற அந்த चोटी की வாகனம் स्थिति में உங்களுக்கு தேவையாக இருக்கு. இந்த உயர்ந்ததிலும் அதி உயர்ந்த ஒரு ஸ்டேஜ்ல நீங்க இருக்கணும். இதைத்தான் பாபா வந்து சொல்றார். व्यक्तवासी बन विश्व की सर्व आत्माओं के प्रति शुभ भावना और அவ்யக்த श्रेष्ठ வதன भावना வாசியாக இருங்கள். के सहयोग की लहर फैलाओ தி மேலான ஸ்திதியில் ஸ்திரமாக सारे இருப்பதற்கு विश्व की உங்கள் सेवा தெய்வீக புத்தி विश्व என்ற को करने के வாகனத்தை लिए उसके लिए பயன்படுத்துங்கள். क्या स्थिति चाहिए சோ உலகத்துக்கு நாம சேவை செய்யணும்னா योग के நம்மளுடைய ஸ்திதி प्रयोग के அதுக்கு எப்படி द्वारा இருக்கணும்? அவ்யக்த ஸ்திதி அப்படின்னாக்கா दुख शांत யோகத்தை நாம் आत्माओं को பரிசோதனை शांति செய்வதன் மூலம் और शक्ति की மற்றவர்களுக்கு நாம் सकाश சந்தோஷமற்ற அமைதியற்ற ஆத்மாக்களுக்கு அமைதியினதும் ऐसी ऐसी சக்தியினதும் आत्माएं आएंगी சாக்காஷை आ வழங்குங்கள். चुकी हैं जो तैयार हैं ஆத்மாக்கள் जिनको जैसे வருவாங்க, टच அதாவது किया हुआ है சந்தோஷமற்ற ஆத்மாக்கள் வருவாங்க, और वो इतने अच्छे अच्छे बड़े बड़े प्लान ஆத்மாக்கள் வருவாங்க. लेकर के आते हैं कि हम खुद सोचते हैं அவங்க பெரிய பெரிய ये பிளான் आइडिया कैसे इसको आया पर उनके संपर्क ऐसे होते हैं कि बहुत तो अभी समय ऐसा आएगा स्थापना के निमित्त बहुत ஒரு ऐसी நேரம் आत्माएं आएंगी அப்படிங்கிறது வரும். शुभ कार्य ஸ்தாபனையில जिनका शरीर द्वारा அப்படிப்பட்ட जो ஆத்மாக்கள் होना चाहिए வருவாங்க. वो निमित्त बनेंगी और कार्य करेंगी भी करेंगी आजकल तो जहाँ भी जाते हैं ना
तो அவர்கள் வந்து जो स्टाफ है நாம जो எங்க जॉब पे होते போனாலும் हैं கூட वो भी पता लगता है, तो भाई आओ हमारी சீனியர்ஸ் ऑफिस में இருக்கிறாங்க, आओ। अभी हम நம்மளை दिल्ली गए பத்தி थे तो அவங்களுக்கு देखा தெரியும். ரைட்டர்ஸ் उसके வர बिल्डिंग बहुत बड़ी ऑफिस, டெல்லியில வந்து चेयरमैन நான் तक को बुलाया, இருந்தேன். அங்க வந்து बोला मेरी ஒரு ऑफिस में பெரிய आओ। ஆபீஸ் இருந்தது. அந்த उसके बाद அவருக்கு வந்து நம்மளை दिग्विजय தெரிஞ்ச पोस्ट உடனே किया। அவரை வந்து तो ऐसे ऐसे நம்மளை आपको இன்வைட் பண்ணார். அப்ப समाचार नहीं அவர் अभी போஸ்ட் बताए, பண்றதுக்காக வந்தார். लेकिन लगता है कि क्या हम लोग तैयार हैं, क्योंकि अगर ऐसे ऐसे काम हुए तो प्रत्यक्षता जल्दी हो, நாம ரெடியா அப்படின்னு நான் तो வந்து जल्दी அப்போ होगी ஃபீல் तो हम பண்ணேன். तैयार ஏன்னா இந்த होंगे। ஆத்மாக்கள் तो इसलिए बाबा அப்போ அவங்க हमको तैयार வரும்போது कर रहे हैं ரெவலேஷன் कि அப்படிங்கிறது लोग देख रहे हैं வெளிப்பாடு அப்படிங்கிறது हमें நடக்கும். कैसे, சோ பாபா हमारी நம் दृष्टि कैसी மூலம்தான் होगी, இதையெல்லாம் हमें भावनाएं செய்றார். कैसी அதன் होगी। அப்போ सब तैयार होंगे तभी நம்முடைய बाबा को प्रत्यक्ष कर सकेंगे। நம்முடைய உணர்வுகள் எப்படி तो இருக்கணும், इसलिए நம்முடைய बाबा के பார்வை எப்படி लक्ष्य विचारों இருக்கணும், को दिन भर प्रयोग किया ரெடியா இருக்கும் பொழுது மட்டுமே और हर एक நம்மளால दिन चलता பாபாவை है। பிரத்யக்ஷம் செய்ய मैं विश्व முடியும். कल्याण அதனால்தான் विश्व முழு परिवर्तन நாளும் அவ்யக்த में சிக்னலை एक्टिवली भाग लें। நாம் ஞான ऐसे சிந்தனை तो फिर செய்யணும். अभ्यास तो करना पड़ेगा ना। யாரெல்லாம் तो इसलिए हम உலகத்தினுடைய ऐसे மாற்ற, नहीं रहते யார் कि வந்து वहां உலக ऑफिस से மாற்றத்தின் ஒரு அங்கமாக रिमोट இருக்க होने में बहुत விரும்புறீங்களோ, अच्छा நீங்க வந்து இந்த प्रतीत होता முயற்சியை செய்யணும். है, लेकिन இந்த रियल பாயிண்ட் நல்லா नियम இருக்கு, बन அந்த जाए। பாயிண்ட் நல்லா இருக்குன்னு சொல்றது இல்ல. ஆனா बचपन में तो நாம அதை बहुत अच्छा பயிற்சி है செய்யணும். कि இதை வந்து अव्यक्त நாம अव्यक्त वतन பரிசோதனை செய்து பார்க்கணும். இந்த டாபிக் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. तो அவ்யக்த 3 मिनट के लिए வதனத்தினுடைய बैठेंगे सभी। வாசி, அவ்யக்த வதன வாசி ஆகுவது நாம் 3 तो देह நிமிடங்கள் से न्यारे, நாம 5 तत्वों से न्यारे, மௌனமாக அமர்ந்திருப்போம். இந்த உடல்ல இருந்து நாம் बिल्कुल விடுபட்டு अपने இருப்போம். பஞ்ச தத்துவங்கள்ல இருந்து वतन நாம के விடுபட்டு இருப்போம். लाइट का जो अपना वतन है இந்த சூட்சும வதனத்தை उसके நாம் निवासी बने। ஒளியால் ஆன இந்த உலகத்தை நாம் அனுபவம் செய்து சூட்சும வதனவாசி ஆகுவோம். ओम शांति। अव्यक्त मुरली रिवीजन 1969 से ज्ञान के रतन और स्नेह के मुक्त 1969 முதல் அவ்யக்த முரளி மீட்டல், ஞான ரத்தினங்கள், அன்பின் முத்துக்கள்.
अव्यक्तवाणी तारीख है 16 अप्रैल 1977। முரளி தேதி ब्राह्मण ஏப்ரல் जन्म 16 की दिव्यता और अमरत्व 1977. सुनना பிராமண और வாழ்க்கையின் सुहाना, सुनना தனித்துவமும் सहज लगता है, रुचि கேட்பது होती அதில் है மூழ்கிவிடுவது. स्थिर, கேட்பது மிக சுலபமாக यह इच्छा இருக்கிறது. सदैव रहती है, ऐसे அதனால ही समाना भी கேட்டுக்கிட்டே इतना இருக்க ही ரொம்ப सहज பிடிச்சிருக்கு. அதே अनुभव போல होता है। எப்பொழுதும் எந்த सदा ஆசை இருக்கு इच्छा கேட்டுக்கிட்டே रहती இருக்கணும். है அதே कि முறையில समाधि से இந்த மாதிரி बासमान கேட்ட बन விஷயத்துல जाए। மூழ்கி இருப்பதும் சுலபமாக समाने का स्वरूप இருக்குள்ள है எப்பொழுதும் बाप समान இவ்வாறு बनना। எல்லாத்தையுமே அமிழ்த்தி விட வேண்டும் तो अभी அப்படிங்கிற तक ஆசை फर्स्ट இருக்கும்போது स्टेज पर हो, நீங்க சமமாக முடியுமா? सेकंड स्टेज पर हो व लास्ट எல்லாத்தையுமே स्टेज तक உங்களுக்குள்ள हो। நீங்க அமிழ்த்துறீங்க அப்படின்னா நீங்க लास्ट தந்தைக்கு स्टेज है சமமாகுவது सुनना அப்படின்னு. और இப்ப நீங்க बनना। முதல் ஸ்டேஜ்ல இருக்கீங்களா, ரெண்டாவது सुन ஸ்டேஜ்ல रहे இருக்கீங்களா, இல்ல हैं, கடைசி ஸ்டேஜ்ல? बन ही जाएंगे, லாஸ்ட் ஸ்டேஜ் बनना அப்படிங்கிறது ही है। கேட்பதாக कल्प ஆக்கிவிடுவது. पहले भी बने நீங்க थे, எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதற்கு अब भी அப்புறம் अवश्य बनेंगे। நீங்க அப்படி ஆகணும். यह बोल लास्ट கல்பத்திற்கு स्टेज முன்னாடியும் में கூட நீங்க समाप्त அப்படி हो जाते ஆயிருக்கீங்க. हैं। திரும்பவும் நீங்க அப்படி एक ஆயிடுவீங்க. एक बोल இந்த जैसे விஷயங்கள் जैसे நீங்க லாஸ்ட் सुनते ஸ்டேஜ்ல जा रहे இருக்கீங்கன்னா हैं, முடிந்துவிடும். वैसे ஒவ்வொரு மகா वैसे வாக்கியத்தை நீங்கள் बनते जा கேட்கும் रहे போதும் हैं। உங்களுடைய लास्ट உணர்வுகள் स्टेज நீங்க वालों का लक्ष्य இடத்துல அப்படி ஆகுறீங்க और बोध அப்படிங்கிறதாக இருக்கணும். स्वरूप உங்களுடைய द्वारा குறிக்கோளும் स्पष्ट உங்களுடைய दिखाई வார்த்தைகளும் देता। जैसे இருக்கிறவங்களுடைய पहला ரூபத்துல மிக पाठ தெளிவாக आत्मा का தெரியும். सुनते हो உதாரணத்திற்கு और நீங்க सुनाते हो, கேக்குறீங்க அல்லது முதல் लास्ट स्टेज பாடம் நான் वाले ஆத்மா आत्मा அப்படிங்கறத நீங்க யாருக்கோ சொல்றீங்க सिर्फ அப்படின்னா, शब्द सुनेंगे, யாரு ஃபைனல் ஸ்டேஜ்ல सुनाएंगे இருக்கிறாங்களோ அந்த नहीं, ஆத்மாக்கள் வெறுமன கேட்க लेकिन மாட்டாங்க, साथ வெறுமன साथ அதை பத்தி स्वरूप பேச में स्थित மாட்டாங்க. होंगी। ஆனா இடத்துல इसको कहते அந்த हैं ஸ்டேஜ்ல बाप समान ஸ்திரமாகவும் बनना। இருப்பாங்க. இதுவே स्वयं का व बाप का பாப்சமான் ஆகுவது स्वरूप அப்படின்னு व அறியப்படுகிறது. गुण व அவங்க कर्तव्य வெறுமனே அவங்களுடைய सब सुनाएंगे அவங்களுடைய नहीं, சொந்த அல்லது लेकिन தந்தையினுடைய हर ரூபத்தை பற்றி गुण और பேசுவதாக மட்டும் कर्तव्य இருக்காது. अपने தெய்வீக स्वरूप குணங்கள் அல்லது द्वारा திவ்ய अनुभव கர்த்தவியத்தை कराएंगे। பேசுவதாக மட்டும் இருக்காது. जैसे ஆனால் அவர்களுடைய बाप ரூபத்தின் மூலம் अनुभवी मूर्त है, ஒவ்வொரு தெய்வீக குணத்தையும் सिर्फ सुनाने பணியினுடைய वाले அனுபவத்தை नहीं है। கொடுப்பார்கள். பாபா எப்படி अच्छा, அனுபவத்தின் अभी की சுரூபமாக मुरली कल இருக்கின்றாரோ सुनेंगे। அதே போல ओम வெறுமனே பேசாம शांति। இருக்கின்றாரோ அது போல அவர்கள் இருப்பார்கள். முரளி நாளை மீண்டும் தொடரும். ஓம் சாந்தி.
அவ்யக்தி பரிவார் ஒருவருக்கான அன்பில் இணைந்திருக்கும் தேவதைகளின் குடும்பம். Om Shanti. ஓம் சாந்தி. Experiment on yourself and others with your mind, with the power of yoga. Be a resident of the Avyakt region. Use the vehicle of your divine intellect to stabilize in the stage of the அவ்யக்த highest உலகவாசியாக இருங்கள். அதி உயர்ந்த மேலான ஸ்திதியில் ஸ்திரமாக இருப்பதற்கு உங்கள் தெய்வீக புத்தி என்ற வாகனத்தை பயன்படுத்துங்கள். அவ்யக்த உலகவாசியாக இருந்து நல்லாசிகள் மற்றும் தூய ஒத்துழைப்பு அலைகளை ஆத்மாக்கள் அனைவர் மீதும் பரவச் செய்யுங்கள். யோக பரிசோதனை சந்தோஷமற்ற அமைதியற்ற ஆத்மாக்களுக்கு அமைதியினதும் சக்தியினதும் சாகாஷை வழங்குங்கள். ஓம் சாந்தி. Om Shanti. Welcome to Vikti Parivar. உங்களை வரவேற்கின்றோம். இன்றைக்கு ரொம்ப விசேஷமான நாள். இன்றைக்கு பாப்தாதாவினுடைய மிலன். இந்த சீசன்ல முதல் மீட்டிங். பாபா நம்முடைய மிலனை வந்து பாபா கூட நாம் இன்னைக்கு கொண்டாடுவோம். 31 காலையில நம்ம ஏற்கனவே மிலன் கொண்டாடுறோம். சாயங்காலமும் பாபா வந்து வர நாம பாப்தாதாவுடைய மீட்டிங்கை வந்து நாம பார்த்தோம். நம்முடைய ஸ்திதியின் மூலமும் மனதின் மூலமும் பாபாவோடு நாம் அதை அனுபவம் செய்ய வேண்டும். நீங்க வந்து பாட்டு கேட்டீங்க. அவங்க வந்து இண்டோர் ஹாஸ்டல்ல இருந்து அந்த குமாரிஸ் இருந்தாங்க.
அவங்க தீதி So முன்னால அந்த today's பாட்டை ரொம்ப அழகா very பாடினாங்க. first அது அவ்யக்தி experiment பரிவாருக்கு on கொண்டு வரணும் yourself அப்படின்னு and நினைச்சோம். அதை தான் others நீங்க with your பார்த்தீங்க. mind with the power of உங்கள் மனதின் yoga. மூலம் Today's உங்களுக்காகவும் மற்ற topic: be a அனைவருக்காகவும் யோக resident சக்திகளை of the பரிசோதனை Avyakt செய்யுங்கள். Region. இன்றைய தலைப்பு Now we அவ்யக்த will listen to வதனவாசியாக Mohini Didi. இருங்கள். இப்பொழுது நாம் மோகினி தீதி கூற இருப்பதை கேட்கலாம். Om Shanti. I think most of you know that this program of Avyakti Parivar began on 13th day of Dadi Janki. Dadi Janki used to love to have chit chat. பாதி ஜான்கி வந்து சிட் சாட் இவ்வாறு So we thought maybe those of us who were, we call Gharwalas, that at 7:30 we will sit together. 7:30 மணிக்கு இந்த மாதிரி 15 நிமிடம் உட்கார்ந்து ஞான சிந்தனையை பகிர்ந்து கொள்வது அதை செய்தோம். இப்ப திடீர்னு கோவிட் வந்தது. யாருக்கும் கோவிட் அப்போ சென்டருக்கு போக முடியல. நிறைய பேர் வந்து என்ன நினைச்சாங்க அப்படின்னா, some kind of where we can meet and இங்க வந்து நாம சந்திக்க முடியும் அப்படின்னு நினைச்சாங்க. அப்பதான் ஜூம் ஆரம்பமானது. பேக்கேஜ் ஆஃப் ஜூம் ஃபார் ஹோல் ரீஜன், முழு ரீஜனுக்காகவும் நம்ம கிட்ட 130 140 கனெக்ஷன் ஜூம் கொடுக்கும்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்க முடியும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அது ரொம்ப பயங்கரமான நேரமாக இருந்தது. யாரையும் கேட்க முடியாது, யாரையும் தொட முடியாது, மார்க்கெட்டுக்கு போக முடியாது. அப்படிப்பட்ட கோவிட் காலத்துல நாம இருந்தோம். அதனால கோவிட் முடிகிற வரை நாம செய்யலாம் அப்படின்னு நினைச்சோம். ஆனா எப்படியோ ஒரு விதத்துல நம்மளால அதை தொடர முடியுது. இப்ப ஆல்மோஸ்ட் 5 வருடங்களாக நாம் தொடர்றோம். 100க்கு மேற்பட்ட ஆத்மாக்கள் வீடியோ செய்யறது இப்படின்னு 100க்கு 100 ஆத்மாக்கள் கிட்ட இதுல வந்து ஈடுபட்டு இருக்காங்க. ஏன்னா வீடியோ டைட்டில் அதெல்லாம் பண்றது நிறைய சேவா இருக்கு. 100கணக்கான ஆத்மாக்கள் இதுல ஈடுபட்டிருக்காங்க. அதன் பிறகு இதை நாம் அவ்யக்தி பரிவார் என்று அழைக்க ஆரம்பிச்சோம். ஒரு முக்கியமான விஷயம் பாபா என்ன சொல்றார் அப்படின்னா, தெய்வீக புத்தி அப்படின்ட்டு சொல்றார். ஞானம் நிறைந்த புத்தி, அமைதியான புத்தி, பரந்த புத்தி அப்படின்னு பல விதமான விஷயங்களை புத்தியோடு பாபா சொல்றார். ஒண்ணு வந்து முக்கியமானது தெய்வீக புத்தி அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுல வேற யாருடைய பாதிப்பும் அதுல இல்லை. யாரையும் நினைவு செய்வதோ அல்லது சூழ்நிலைகளோ இல்ல அனைத்து விதமான உலகாய செய்திகளோ இது எதுவுமே இல்லாதது தெய்வீக புத்தி. நம்முடைய செய்திகளை எல்லாம் நாம வச்சிருக்கணும். ஆனா அந்த செய்தி எதுவுமே உங்களுடைய நம்பிக்கையாக மாறக்கூடாது அல்லது உங்களுடைய ஒரு கருத்தாக மாறக்கூடாது. நாங்க சில பேர் வந்து யூஎனுக்கு போறவங்களா இருந்தோம், ரெகுலரா போவோம். அப்ப அவங்க பல விஷயங்களை பத்தி பேசுவாங்க யூஎன்ல, ஐக்கிய நாட்டு சபையில. அப்போ சில பேர் வந்து சில நேரத்துக்கு பின்னாடி அவங்களுடைய லாஜிக், அதாவது சிந்திப்பது யூஎன்ல என்ன நடக்குதோ அதை அடிப்படையாக கொண்டதாக மாறிவிட்டது. ஆனால் நான் வந்து எப்போதும் பாபா என்ன சொல்றாரு அதுதான் இருக்கணும். இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நமக்கு இருக்கணும். ஆனா அதை நாம ரொம்ப ஈடுபாட்டோட போயிடக்கூடாது அப்படின்னு சொல்வேன். நான்
Avyakta Vatan region. அவ்வக்த வதனவாசி ஆக இருங்கள் அப்படிங்கிறது Baba இன்றைய said to use தலைப்பு. the பாபா vehicle சொல்றார், நீங்க தெய்வீக of your புத்தி divine அப்படிங்கிற அந்த vehicle வாகனத்தை பயன்படுத்துங்கள். to be stable in the stage அந்த ஸ்திதியில் நீங்க ஸ்திரமாக of high இருக்கணும். peak. Be a resident of அப்படிப்பட்ட ஒரு high உயர்ந்த peak. ஸ்திதியில நீங்க ஸ்திரமாக And from இருக்கணும். there, அங்க spread இருந்து waves நீங்க அலைகளை பரவச் செய்யணும். of cooperation, of good wishes, and அப்போ pure feelings for all souls. அனைவருக்காகவும் நல்ல ஆசைகளை நீங்க வச்சிருக்கணும். With the experimentation of yoga, give happy யோகத்தின் and பரிசோதனையின் peaceful மூலம் souls அமைதியற்ற சந்தோஷமற்ற the ஆத்மாக்களுக்கு sakas நீங்கள் and peace சக்தியினதும் and power. அமைதியினுடைய கிரணங்களை பரவச் செய்ய வேண்டும். And because all this began இது எல்லாமே in the Western ஆரம்பிச்சதுனால world, so it வ- was actually உலகத்துல all in English. எல்லாமே இங்கிலீஷ்ல Later ஆரம்பிச்சது. on, there was some அதன் request, பிறகு so இந்த we அவ்யக்தி started பரிவார் having in நிகழ்ச்சி Hindi also. இங்கிலீஷ்ல தான் So you ஆரம்பிச்சது. will அதன் find பிறகு most of the ஹிந்தியில program கொஞ்சம் in வரும் English. பொழுது ஹிந்தியிலையும் ஆரம்பிச்சோம். And then little bit, but there is translation in 9 languages டிரான்ஸ்லேஷன் happening எல்லா now. பாஷையிலையும் So இருக்கிறதுனால please, if you have a நாம Vyakti வந்து Parivar number, you அவ்யக்தி can listen to any பரிவார்ல translation. நம்பர் இருந்தது அப்படின்னா நீங்க எந்த பாஷையில வேணாலும் மொழிபெயர்ப்பு கேட்க முடியும். Om Shanti. Good morning, good afternoon, and good ஓம் evening. சாந்தி. எல்லாருக்கும் குட் மார்னிங், காலை வணக்கம், மதிய Thank you, Didi, நேரம் that, மாலை and வணக்கம். also Baba, that தீதிக்கும் this topic, நன்றிகள், பாபாக்கும் divine நன்றி. intellect, came இந்த today. தெய்வீக புத்தி அப்படிங்கிற இந்த தலைப்பு இன்னைக்கு நமக்கு What I would கிடைச்சிருக்கு. like to clarify is என்ன தீதி நான் தெளிவு that வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, how to make your intellect divine. எப்படி நம்முடைய So you have புத்தியை given two very good தெய்வீகமானதாக definitions of ஆக்குகிறது. divine நீங்க மிக intellect. நல்ல விளக்கத்தை That one is கொடுத்திருக்கிறீங்க. that தெய்வீக the புத்தி அப்படின்னா intellect is called ஒரு divine விஷயம் எப்ப when வந்து it does புத்தி not get involved தெய்வீகமானதுன்னு in அழைக்கப்படுகிறதோ many things அந்த or புத்தி many அப்படிங்கிறது பல associations சாதாரண and so on. விஷயங்கள், சாதாரண And secondly, சம்பாஷணைகள்ல it remains ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறது. free from environmental ரெண்டு influence. தெய்வீக புத்தி Circumstances அப்படின்னா or மனிதர்கள், சூழ்நிலைகள், environmental இதனுடைய influence and பாதிப்பிலிருந்து so on. அப்பாற்பட்டு இருப்பது தெய்வீக But புத்தி. for example, இப்போ there are உதாரணமாக souls who get ஆத்மாக்கள் influenced. இருக்கிறாங்க, அவங்க வந்து The பாதிப்படைஞ்சிடுறாங்க. information affects their அவங்களுடைய decision அவங்களுடைய and அவங்க good கேட்கிற அந்த or விஷயங்கள் bad. அவங்களுடைய But how சிந்திப்பை to protect சிந்தனையை ourselves from any பாதிக்கிறது. kind of influence so that சோ we எப்படி become வந்து இப்படிப்பட்ட divine பாதிப்புகள்ல and இருந்து from நம்மை நாம் daily பாதுகாப்பாக வச்சுக்க fly முடியும், to the அதன் Avyakta மூலம் Dham நம்மளால and அவ்யக்த become வத்தனத்திற்கு Avyakta. பறந்து செல்லக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. One is making our intellect divine. தீதி சொல்றாங்க, ஒண்ணு The வந்து other நம்மளுடைய benefit which you புத்தியை get from Baba, தெய்வீகமானதாக as ஆக்குறது. soon as we மற்றொன்று came to பாபாவிடமிருந்து Baba, நமக்கு கிடைத்திருக்கிற Baba பரிசு. teaches பாபாக்கு நாம knowledge பிறந்த உடனே and we ஞானத்தை began to be கொடுக்கிறார். divine. We saw நாம the நான் first ஆத்மா அப்படின்னு நம்ப consciousness. ஆரம்பிக்கிறோம், பயிற்சி பண்ண ஆரம்பிக்கிறோம் But ஆத்ம divine உணர்வை. intellect is the gift which தெய்வீக Baba gives புத்தி you. அப்படிங்கிறது As பாபா soon as நமக்கு you come to கொடுக்கிற Baba, ஒரு பரிசு. பாபா கிட்ட it's நம்ம like வந்த giving உடனேயே பாபா இந்த all பரிசை not third கொடுக்கறாங்க. eye is பாபா not eye சொல்றாரு of இல்லையா, knowledge. ஞானம்ங்கிற மூன்றாவது And கண்ணையும் number two things which பாபா வந்து தெய்வீக if Baba புத்தியையும் gives you பரிசாக divine, கொடுக்கிறார். Baba சோ knows நான் பாபாட்ட வரும்போது எனக்கு என்ன couple of ஞாபகம் us இருக்கு were அப்படின்னா, there. நாங்க சிலர் வந்து பாபா கூட இருந்தோம். அப்ப So, one we call it original knowledge, ஒண்ணு வந்து Nij ஆதியான Gyan, that is. ஒரிஜினல் So when நிச்சுக்கியான் we அப்படின்னு came, சொல்ற we சத்தியமான understood the ஞானம். knowledge.
சோ அப்போ as வந்து it நாம is now ஞானத்தை 50 வந்து cents or a cent. புரிஞ்சுக்கிட்டோம். ஏதோ இந்த உதாரணங்கள் Go கொடுத்து ahead and கதைகள் their own எல்லாம் சொல்லி புரிய experiences. வைக்கல, அவங்களுடைய Like சொந்த these days, அனுபவங்கள் if அப்படிலாம் we give சொல்லல. 7 days course, இன்னைக்கு வந்து நம்ம 7 நாள் பாடத்தை கொடுக்கறப்ப என்ன we செய்றோம்? use a lot of different methods. நிறைய And I tell them விதவிதமான they don't need வழிமுறைகளை that. வந்து பயன்படுத்துறாங்க. When அப்போ we வந்து came அந்த in Jan, மெத்தட் வந்து அவங்களுக்கு they should தேவையில்லைன்னு be at சொல்வேன். home, நாங்களாம் Paramdam. ஞானத்துக்கு வந்த போது This is your இதுதான் inheritance. உங்களுடைய வீடு, Baba has பரந்தாமம், இது come to உங்களுடைய establish ஆஸ்தி, golden age. பாபா In சத்யுக 20 minutes, ஸ்தாபனைக்காக they gave us வந்திருக்கிறார் அப்படின்னு 20 நிமிஷத்துல and we எங்களுக்கு ஞானத்தை understood, கொடுத்துட்டாங்க. அதை trust நாங்க us. புரிஞ்சுக்கிட்டோம் But இல்லையா? what is needed in life? என்ன Your parents, வாழ்க்கையில தேவை? your உங்களுடைய home, அம்மா அப்பா தேவை, your உங்க வீடு future. தேவை, உங்களுடைய So everything தேவை, this was. So that எல்லாமே stayed வந்து with us. புரிஞ்சுது. அது வந்து எங்களோட But when இருந்துடுச்சு there அந்த are ஞானம். songs about they ஆனா heard from சிலர் here, என்ன there, பண்றாங்க different அப்படின்னா, places. இங்க எல்லாம் கேட்டு So பல it was not இடத்துல really ஞானத்தை that கேட்பாங்க. pure knowledge. அப்போ அந்த தூய ஞானம் And because it அப்படிங்கிறது was இல்ல. not there, then அது அது they didn't இல்லாததால experience அவங்களால that much அனுபவமும் பண்ண transformation முடியல. of intellect. அதனால So we புத்தியில get வந்து அந்த divine அளவு intellect மாற்றம் அப்படி actually, இல்லை. all of us. சோ உங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே But தெய்வீக புத்தி then, கிடைக்குது. ஆனா if I believe this is truth, this is what இது God is telling சத்தியம், me, இதுதான் கடவுள் எனக்கு சொல்றாரு whatever அப்படிங்கறத we நாம hear, like, நம்பணும். அப்படின்னா நாம எதை like, கேட்டாலும் we used to read Gita or whichever scripture. கீதையை படிப்போம், அல்ல So எந்த when we சமய got சாஸ்திரத்தை நம்ம knowledge, படிச்சிருந்தாலும் immediately நம்ம we know ஞான that this is not உடனேயே நம்ம என்ன Baba says பண்ணுவோம்? salt in the இது pack வந்து of flour. சரியில்லை அப்படின்னு Like நம்ம we நினைப்போம். immediately know that this is not what is right, this is not. இது கரெக்ட் இல்ல அப்படின்னு நமக்கு But தெரியுது there are இல்லையா? some ஆனா who சிலர் வந்து continue எப்படி அப்படின்னா, reading அவங்க scriptures and தொடர்ந்தும் பக்தி I கதைகளை, read all the சமய scriptures சாஸ்திரங்களை படிச்சுட்டு after இருக்கிறது. belonging to Baba. சமய Only because சாஸ்திரங்களை people நான் பாபா came, கிட்ட வந்த பிறகுதான் படிச்சேன். என்ன scholars came, and கேக்குறாங்க? you could talk to them. You could tell அது them அந்த ஞானத்தை this kind of தெரிஞ்சவங்க thing. வரும்போது நம்மளால அவங்க கிட்ட But பேச முடியும் some people, by அப்படிங்கறதுக்காக. getting ஆனா that சில பேர் somewhere, வந்து get influenced. So their உம், reasoning is அப்ப also அவங்களுடைய misleading. பாதிப்புல வந்துடுறாங்க. அப்ப அவங்க சிந்திக்கிறது When I ரீசனிங் start அப்படின்னா going அவங்க deep, then எல்லாத்தையும் scholars say, புரிஞ்சுக்கிறது எல்லாமே வந்து don't use it வித்தியாசப்படுது. for personal. டிரான்ஸ்ல போற And போது secondly, பாபா வந்து சொன்னார், முதல்ல don't allow the சுயத்திற்காக நாம் அதை opinion of others, பயன்படுத்த. அதுக்கப்புறம் to get into மத்தவங்களுடைய your கருத்து thinking. வந்து உங்களை When பாதிப்படைய I நீங்க said that we செய்யக்கூடாது went அப்படின்னு to பாபா UN, சொன்னார். we were 3 of அப்போ us. நான் And யூஎனுக்கு one போன slang போது, teacher ஐக்கிய நாட்டு told சபைக்கு them போறப்போ that 3. UN language, because her intellect has started believing. அப்போ 3 பேர்ல It's ஒருத்தருடைய true புத்தி too, வந்து whatever information யூ you அவங்க get அப்படி in சொல்லுவாங்க, academia is யூஎன்ல அப்படி true, சொல்லுவாங்க அப்படின்னு but it doesn't அப்படியே பேச resonate ஆரம்பிச்சுட்டாங்க. with us. No? ஆனா So I think நம்மளுடைய புத்தியில வந்து influence is பாபாவினுடைய there, but ஞானம் மட்டும்தான் you are இருக்கணும். still not very பாதிப்பு clear. அப்படிங்கிறது நீங்க When there எப்ப are different தெளிவில்லையோ opinions, அப்பதான் so நீங்க people confuse. பாதிப்படைவீங்க. You don't know விதவிதமான what to கருத்துகள் follow, வரும்போது what எதை direction. பின்பற்றுவதுன்னு For us, உங்களுக்கு it's தெரியாது, Srimad, எந்த Baba, டைரக்ஷன்ல போறது. ஆனா Maryadas, நமக்கு வந்து just 7 ஸ்ரீமத் hours, அப்படின்னு right? மரியாதா And someone said கோட்பாடுகள் once, அப்படின்னு இதுதான் நம்மளுடைய late விஷயங்கள். days, morning hours is the best to rest. So why Baba சோ அப்ப didn't காலையில recommend to ரெஸ்ட் like 5 பண்றது in the தான் morning? நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் Why வந்து Baba, பாபா why அமிர்த 4 வேளையில in the காலையில morning? There are a வச்சிருக்காங்க, lot of ஏன் things. காலையில 4 மணி? Even if இப்படி we நிறைய explain விஷயங்கள். them that அப்ப in அவங்களுக்கு Bhakti நமக்கு life எடுத்து between சொன்னா 3 to கூட 7, அமிர்த் வேளா we வந்து still 3ல have இருந்து 7 5 days. மணி வரை அப்படின்னு சொன்னா கூட அவங்களுடைய சொந்த Try to சிந்தனையில get தான் அவங்க saved. இருப்பாங்க. சிலர் என்ன This is good சொல்லுவாங்க for அப்படின்னா, morning இது because your வந்து organs காலையில are நேரத்துக்கு நல்லது, at that ஏன்னா time உங்களுடைய ஆர்கன்ஸ் எல்லாம் அந்த cleanliness நேரத்துல happening. So சுத்தம் you should நடந்துகிட்டு இருக்கு rest early. உடல்ல, Accordingly, அதனால நீங்க அந்த logics நேரத்துல come. தூங்கிட்டு இருக்கணும் அப்படின்னு பலவிதமான It கருத்துகள் didn't வந்து appeal me. சொல்லப்படுது. I said, ஆனா I அது still வந்து believe for என்னை my parents ஈர்க்கல. wake it ஏன்னா up நான் அமிர்த் when வேளால we தான் நான் wake up எந்திரிக்கல. 3 o'clock. நம்ம எந்திரிக்கும் போது Silent, whole universe is silent. முழு உலகமும் Maybe in some மௌனத்துல countries இருக்கு. different சில time. நாடுகள்ல வேற நேரம் But இருக்கலாம். reasoning gets little bit ஆனா நாம influenced. ஆராயிற And ரீசனிங் if அப்படின்னா people எல்லாத்துலயும் கேள்வி there, கேட்கிற விஷயங்கள், இது so எப்படின்னு their power புரிஞ்சுக்கிறது, start அது வந்து increasing. மாறணும். அப்போ Their அப்படி வந்து நாம capacity, like they சிந்திக்கும் won't போது be நம்மளுடைய wake சக்தி up நிலை if you வந்து do not have குறையும். proper experience of உங்களுக்கு wake up நல்ல in the சக்தி morning is so வாய்ந்த அந்த beautiful. அனுபவங்கள் When இல்லை you அப்படின்னா wake up உங்களால at 5 in முடியாது. the morning, 5 so மணிக்கு your காலையில thoughts of நீங்க எந்திரிக்கிற actions are அப்படின்னா beginning. உங்களுடைய நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ஆரம்பமாயிடும். I was thinking that maybe
because Baba gives us that eye of the intellect, the third eye. பாபா அந்த மூன்றாவது கண் That அப்படிங்கிற means the அந்த eye of புத்தியை knowledge. கொடுக்கறதுனால And ஞான mindful கண்ணை study. கொடுக்கறதுனால அதை So நம்ம இப்ப if முரளி அப்படின்னு the soul, சொல்றோம். as Baba told Dadi இப்ப Janki, ஆத்மா வந்து wants தாதி to move ஜானகி ahead போல and read சக்திசாலியாக 100 times இருந்தால் a day, அப்போ 8 times, yeah. And so 8 முறை வந்து if தாதி முரளி படிப்பாங்க ஒரு Brahmanas நாளைக்கு. begin to practice it, இப்போ that is not 8 பிராமணர்கள் இதை times, பயிற்சி பண்ண maybe ஆரம்பிச்சாங்கன்னா if 8 முறை revised இல்லைன்னா கூட thoroughly after தரவா listening to the முரளிய Murli வந்து கேட்ட and பிறகு ரிவைஸ் choose பண்ணோம் something from அப்படின்னா the Murli and then go on முரளியிலிருந்து contemplating on நாம that, ஏதாவது so they கருத்துக்களை help எடுத்து அதுல நம்ம ஆழமா to செய்ய ஆரம்பிச்சோம் be free அப்படின்னா from all the influences and so அந்த on. பாதிப்புல இருந்து நாம விடுபட This is முடியுமா my thinking. அப்படின்னு And second கேக்குறாங்க. was, இது I was இப்படின்னு thinking நான் that நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க Baba சுதா also தீதி. gives us the power of making the right நமக்கு choice and the right சரியான decision. தேர்வுகளை எடுப்பதற்கு So சரியான முடிவுகளை sometimes when the எடுப்பதற்கு intellect நமக்கு is இது influenced by சில some நேரத்துல information, புத்தி the வந்து person சில is not able to விஷயங்கள்னால make the right பாதிப்படைஞ்சு decision இருந்தா அவங்களால and சரியான முடிவுகளை எடுக்க not முடியாது. the right way. அப்போ And எப்படி வந்து sometimes நம்ம it may happen to உம் some responsible person, சரியான who முறையில் அதை has செய்ய come to முடியும். get the பொறுப்பு discipline. மிக்கவராக இருக்கும்போது சரியான What will be the முடிவுகளை right நாம் way எடுக்கும் that போது the decision made is very right. எப்படிப்பட்ட முறையில நாம முடிவுகளை எடுத்தா அது சரியானதாக இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. Of course, we have Shrimad, but that also Baba used to நமக்கு ஸ்ரீமத்தும் tell two இருக்கிறது. different souls in a different பாபா way. சொல்வார் First, ரெண்டு the story of Brother Brijmohan and Ramesh Bhai. பிரதர் பிரிஜ் மோகன் பாயுடைய கதையை நீங்க கேட்டிருக்கலாம். ரமேஷ் பாயுடைய கதையை நீங்க கேட்டிருக்கலாம். ரமேஷ் பாய் வந்து அவருடைய சட்டம் மற்றும் கணக்கு அதனுடைய சொந்த வியாபாரத்துல இருந்தார். பிரிஜ் மோகன் பாய் வந்து வேலையில இருந்தார். அப்ப வந்து டீ குடிக்க முடியுமா அப்படின்னு வந்து கேட்பார் ஆபீஸ்ல. என்ன எங்க பாஸ் வந்து டீ குடுக்குறாங்கன்னா வேணான்னு சொல்லணுமா அப்படின்னு. பிரிஜ் மோகன் பாய்ட்டு நீங்க வந்து அங்க டீ குடிக்க வேண்டி இருக்கலாம் அப்படின்னு சொல்லு. ரமேஷ் பாய் வந்து முடியாது, நீங்க குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா நீங்க தான் அங்க பாஸா இருக்கிறீங்க. சில பேர் வந்து ரெண்டு விஷயத்தை ஏன் பாபா ரெண்டு பேருக்கு சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்பாங்க. ஸ்ரீமத் அப்படிங்கிறது நமக்கு பாதுகாப்பு, கர்ம கணக்குகளை இருந்து பாதுகாப்பு தான். ஸ்ரீமத் வந்து நம்ம கர்ம கணக்குகளை அதிகரித்து கொள்ளாமல் நாம அதுல இருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கு ஸ்ரீமத் உதவி செய்கிறது. உதாரணம் எப்போது எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா, சில பிரதர்ஸ் வந்து பேச்சுலர்ஸ் குமார்ஸ் ஃபாரின் வெளிநாடுகள்ல இருக்கிறாங்க. அவங்களுடைய பணம் சம்பாதிக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய குடும்பம் வந்து இங்க பணம் அவங்களுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. அனுப்பவும் செய்யறாங்க. அவங்க இது பத்துல இன்னும் கொஞ்சம் அனுப்புங்க அப்படின்லாம் கேக்குறாங்க. அப்ப தாதி ஜான்கிட்ட போய் அவங்க கேட்டாங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி அவங்க மேலும் குடும்பத்துல பணம் கேக்குறப்ப என்ன சொல்லணும்னு கேட்டாங்க. தாதி சொன்னாங்க அவங்களுடைய பேராசை அதிகரிக்க கூடாது, உங்களுடைய பற்று அதிகரிக்க கூடாது. சோ எவ்வளவு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லாம நான் கொடுக்கணுமா கூடாதா அப்படின்னு இல்லாம தாதி என்ன சொன்னாங்க, நீங்க முடிவு பண்ணுங்க. அவங்களுடைய பேராசை அதிகரிக்க கூடாது, உங்களுடைய பற்று அதிகரிக்க கூடாதுன்னு தாதி சொன்னாங்க. நீங்க ஏன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க, உங்களுடைய பற்று அதிகரிக்குது. அவங்க ஏன் கேட்டுட்டே இருக்கிறாங்க, அவங்களுடைய பேராசை அதிகரித்து கொண்டே இருக்கு. சோ பாபா ஸ்ரீமத்துக்கு என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, நம்மளுடைய விகாரங்கள்லாம் தூய்மையாகணும், மேலும் அதிகமான பந்தனங்களை உருவாக்க கூடாது எல்லாத்தையும். சோ ஸ்ரீமத் அப்படிங்கிறது நம்மை பந்தனங்கள்ல இருந்து பாதுகாப்பதற்காக. சில விஷயங்கள்ல புத்தி பூர்வமாக நீங்க முடிவெடுக்கணும் அப்படின்னா தாதி கிட்ட போங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தாதி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறப்போ தாதியுடைய ஆசீர்வாதங்கள். தாதி வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறது இல்ல, ஆனா அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு முக்கியம் இல்லையா? அதனால நம்ம டிசைட் பண்ணிட்ட கூட சொல்லுவோம், தாதி நம்ம இதை செய்யலாம்னு முடிவு பண்ணிருக்கோம், உங்களுடைய நல்ல ஆசைகள் வேணும் அப்படின்னு நாம சீனியர்ஸ் கூட தொடர்புல நாம இருக்கணும். Another question which I wanted to ask was about
being free from obstacles. Baba many times says, become தடைகள்ல இருந்து nirvighna. விடுபட்டவராக Self இருக்கணும். discipline பாபா and வந்து சொல்றார், உங்களுடைய celebrity. சென்டர் ஆகட்டும், நீங்களாகட்டும், That எல்லாமே தடைகள்ல இருந்து there is விடுபட்டவர்களாக cause and இருக்கணும் effect அப்படின்னு in சொன்னாங்க. divine intellect தெய்வீக at the stage of புத்திக்கும் இந்த obstacles. நிர்விக்ன ஸ்திதி, And தடைகளற்ற that ஸ்திதிக்கும் is the தொடர்பு basic இருக்குன்னு நான் process, நினைக்கிறேன். right? சோ இதை எப்படி செய்யறது? Obstacles, we have to first say there தடைகள் could be a தீதி storm சொல்றாங்க. somewhere, தடைகள் அப்படிங்கிற போது and நாம that's வந்து அதை definitely புயல் from your அப்படின்னு சொல்றோம். weaknesses or அது வந்து உங்களுடைய anything else. பலவீனங்கள் இல்லது மற்றவர்களுடைய குறைகளை Especially பார்க்கறது Yajna, there will always be நால வரலாம். obstacles, always. யஜ்யத்துல எப்பொழுதுமே தடைகள் But இருக்கு இல்லையா? when Brahma Baba, பிரம்மா if you பாபாவை really look at history, பொழுது so many things happen. ஹிஸ்டரியில Death in பாக்குறப்போ fire, நிறைய விஷயங்கள் crucifixion. நடந்தது. You know, they were big ஒண்ணுமே obstacles. சாப்பிட Right? இல்லாம இப்படிப்பட்ட But நிறைய Baba நிலைகள் keep இருந்தது. smiling. ஆனா பாபா எப்பொழுதும் புன்சிரிப்போடு தான் இருப்பார். You know, picketing is happening. He's standing on 5th floor. Up to 10 5வது feet in மாடியில Karachi. பாபா இருக்கிறார் And just கராச்சியில. imagine, எல்லாரும் கல்லால அடிச்சு there were நிறைய so விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய but தடைகள் these இருந்தது. days, any இப்படி little இருந்தார். thing happened, no, ஆனா it's like இன்னைக்கு வந்து ஒரு obstacle. சின்ன விஷயம் நடந்தா கூட அதை வந்து தடை He used அப்படின்னு to வந்து be நம்ம the captain சொல்றோம். of 3-leg race. உம், உம், When they 3 have 3 leg, no, they tie it and they make உம், you run. 3 And on the கால்களை way, கட்டிடுவாங்க. அதன் பிறகு you வந்து don't have to touch sand. You know, different kinds of things. They call விதவிதமான it ரேஸ் obstacle வந்து race. சொல்றது. அதை வந்து தடைகளை வந்து Remember, தாண்டி Baba, ஓடுறது yesterday அப்படின்னு சொல்லுவாங்க. we used ஞாபகம் to. இருக்கா உங்களுக்கு? So I ஸ்கூல்ல think வந்து there என்ன will பண்ணுவாங்க? always be obstacles, but your எப்போ power of தடைகள் yoga, அப்படிங்கிறது எப்போதுமே இருக்கும். power of ஆனா silent உங்களுடைய யோக concept, சக்தி, உங்களுடைய big மௌன சக்தி, obstacles. We look at பெரிய Brahma Baba. தடைகள் அப்படிங்கிட்டு வரும்போது Many times பிரம்மா in பாபாவை Delhi we பாருங்க. had நிறைய முறை situations நாம இப்ப டெல்லியில when நிறைய his சூழ்நிலைகள் visit was இருந்திருக்கு. and Baba பாபா is silent, டெல்லிக்கு complete வரும்போது silent. ஆழமான And you could மௌனத்துல feel that his இருப்பார். light and might அப்போ is உங்களால வந்து clearing the அது path. லைட் மைட் ரெண்டுமே அந்த Mama used to பாதையை give an தெளிவாக்குவது example. உங்களால உணர முடியும். அம்மா வந்து ஒரு உதாரணம் You are in கொடுப்பாங்க a எப்போதும். very high speed நீங்க car, வந்து ரொம்ப let's ஹை say ஸ்பீட்ல Mercedes, இருக்கிறீங்க. மெர்சடிஸ் அல்லது ஒரு and there is கார்ல a நீங்க ஹை motorbike ஸ்பீட்ல in போயிட்டு front of இருக்கீங்க. you. அப்போ உங்க முன்னால ஒரு It's a very மாட்டு வண்டி small இருக்கு. lane. அப்போ You can't fly ரொம்ப over that சின்ன ஒரு லேன் bullet line. அது வழியாக But இருக்கு. Mama used to say, if அப்படிங்கிறப்போ you have good yoga, மம்மா என்ன no one சொல்லுவாங்க, can block your way. நீங்க வந்து அங்க One time போகணும் Mama said that அப்படின்னா, மம்மா வந்து ஒரு முறை என்ன path சொன்னாங்க of அப்படின்னா, thorns changes into path of roses if you have good yoga. So in the beginning, நீங்க we always நல்ல agree, யோகம் செய்றீங்க Baba, அப்படின்னா it's like தடைகள் நிறைந்த now அந்த is பாதைகள் சரியாகிடும். service. It's all right. இப்ப வந்து We need to எப்படின்னாக்கா do சேவை service, சேவை சேவை but அப்படின்னு also have இருக்கு. ஆமா நம்ம silence சேவை enough yoga செய்யணும். ஆனா அதே நேரத்துல so நாம that யோகமும் these செய்யணும், மௌன obstacles சக்தியும் வச்சிருக்கணும். with அப்ப dukkha இந்த தடைகள் அப்படிங்கறது நம்ம வரமாட்ட 100% வராது. guarantee. 100% If அங்க வந்து tire கேரண்டி burst on the இருக்கு. road, there is வழியில possibility. டயர் வந்து So you put the extra tire in the car, எந்த and you know டயர் my வந்து plane பஞ்சர் can ஆயிடுமா, delay. Let me have பிளேன் extra வந்து sandwich with me. It's like you are பிளேன் prepared வந்து லேட் in ஆகுமோ, silence அப்ப and நான் இன்னும் yoga. கொஞ்சம் சாண்ட்விச் That வச்சிருக்கேன். அப்போ whatever நீங்க situation comes மௌனத்துல to நீங்க future, சூழ்நிலைக்காக could உங்களை be a storm, could தயார்படுத்திக்கலாம். be settling அது ஒரு karmic புயல் account. வந்து அடைவதாக And இருக்கலாம், for ஒரு you கர்ம to கணக்கு see முடிவதாக if you have இருக்கலாம். power, உங்ககிட்ட சக்தி if இருக்கு nothing comes of இல்லையா? tolerance, அஹ் how எதுவும் do I know உங்களுக்கு I have tolerance? சகிப்புத்தன்மை You know, இப்ப so we need இருக்கா to எனக்கு use அப்படின்னு of பரீட்சை powers செய்ய டெஸ்ட் பேப்பர் happen when வரலைன்னா there எனக்கு are எப்படி தெரியும் adverse இருக்கான்னு. situation, அப்ப diverse situation. சூழ்நிலைகள், மோசமான Plus, சூழ்நிலைகள் Baba, இப்படி once வரும் I பொழுது asked Abid Baba, why பாபாட்ட அவித் we பாப்தாதா come in கிட்ட ஒரு Gyan தரம் and கேட்டு, family ஏன் is நம்ம வந்து against, இப்படி this is கியான்ல வரோம், so we குடும்பம் have not. எதிர்ப்பு தெரிவிக்குது, Baba இப்படிலாம் said, இருக்கு just tell ஏன் him அப்படின்னு கேட்டப்போ experience. பாபா வந்து சொன்னாரு, And உங்களுக்கு since then, அனுபவத்தை anything கொடுக்கறதுக்காக happen, whether வந்திருக்குன்னு I'm சொன்னாரு. there அதுல or இருந்து I எது immediately said, நடந்தாலும் நான் let's எங்க see, இருந்தாலும் just சரி to learn பார்க்கலாம், something, இது just to படிக்கிறதுக்காக தான் experience. வந்திருக்கு, No, so அனுபவம் the people செய்வதற்காக could வந்திருக்கு sometimes be அப்படின்னு. very ஆனா நாம like வந்து we சில don't have enough நேரங்கள்ல அதை power. வந்து So there is ந- fear, ரொம்ப we பெருசா think எடுத்துக்கிறோம். that அப்ப நம்மகிட்ட சக்தி இல்லை, அப்ப Mama நம்மகிட்ட has பயம் to say in இருக்கு. the court சோ that I மம்மா will வந்து not take கோர்ட்டுல oath சொல்ல வேண்டியது அது because என்னன்னா, I நான் don't சத்தியம் feel that. செய்ய I மாட்டேன். don't believe that God is all. ஏன்னா கடவுள் சர்வ Even though வியாபின்னு say நான் to வந்து them, என்ன நம்பல, அதனால sit, நான் அதுல let the சத்தியம் பண்ண case be முடியாதுன்னு சொன்னாங்க. settled.
நம்ம இன்னைக்கு என்ன So சொல்லுவோம், நீ we சும்மா have சொல்லிடு கேஸ் முடிஞ்சிரும் the அப்படின்னு fruits நம்ம of சொல்லுவோம் Brahma இன்னைக்கு. Baba's life. ஆனா Second is பிரம்மா not much பாபாவுடைய available, I don't know. வாழ்க்கை But வரலாறு every time they showed that whenever ஒவ்வொரு there was a முறையும் big situation, ஒரு பெரிய Baba சூழ்நிலை was இருக்கும் not பொழுது settling the பாபா situation. வந்து Baba will சூழ்நிலையை like to say, சரியாக்க பார்க்க accept the மாட்டாங்க. prayer. ஆனா அந்த நேரத்துல Very, ஒரு very மெசேஜ கொடுக்கணும் interesting. அப்படின்னு நினைப்பேன். நிறைய அந்த மாதிரி கதைகள் Start. இருக்கு. Nothing should அந்த stop you. எதுவுமே You வந்து should உங்களை see what power நிறுத்தக்கூடாது. is needed. என்ன And சக்தி also தேவைப்படுவதாக இருக்கு behind அப்படிங்கறத that நீங்க scene, பார்க்கணும். there அந்த is some காட்சிக்கு benefit. பின்னால Baba said, சில நன்மை இருக்கலாம். everything is beneficial என்ன in பாபா drama. சொல்றாரு, எல்லாமே நாடகத்துல Nandi நன்மை Bhat நிறைந்தது drama, அப்படின்னு. Kalyankari. அப்போ கல்யாணக்காரி Why நாடகம் beneficial? So நன்மை you பயக்கும் can take நாடகம் அப்படின்னு நம்ம positive, பார்க்கணும். take சோ every நீங்க எப்படி situation as எல்லாத்தையும் a எப்படி obstacle எடுத்துக்கிறீங்க, எல்லா or as a சூழ்நிலையும் ஒரு scene. தடையாக எடுத்துக்கிறீங்களா அல்லது நாடகத்தின் ஒரு காட்சியாக எடுத்துக்கிறீங்களா? சோ இதுவும் வந்து தெய்வீக புத்தி அப்படின்னு சுதா தீதி சொல்றாங்க. ஓம் சாந்தி. இன்றையத்துடன் தமிழ் மொழிபெயர்ப்பை முடிவுக்கு கொண்டு வருகின்றோம். ஓம் சாந்தி. Om Shanti, we had power outage, so just 1 minute, we'll be back.
Om Shanti. पूरा हो गया Om Shanti. Hmm? हाँ अभी तो हमारा पूरा हो गया Yeah. Okay, so we probably understood that how we can rightly use the gift given by Baba, the most wonderful gift of divine intellect, and remain free from obstacles. And what I understood is that it's the question of how you look at the situation. It is a situation, or it's just an examination, or we see it as an obstacle. And though Baba gives us the title Vigna Vinashak, that you are the destroyer of obstacles, you are like Ganesh, but still, if we look at it, that it is a probably the means of learning something, it is the situation which will enable me to use my maybe sleeping potential, my powers, and so on. So then I will be able to smile as Brahma Baba used to smile, seeing the different situations and was not affected at all. So this is, I think, this was the lesson today from our meeting with Didi. Thank you, Didi. Thank you. Really is to be the resident of subtle region, right? That will be your practice. Right? Mm-hmm. Om Shanti, thank you. So it was a wonderful day. Today started with, actually we want to show you all what is new here today in Avyakti Bhavan. You can see we are inaugurating our new system here in big hall, and you can see some of the picture and video. So we have about 65 Baba's children together here today. Wonderful. Thank you. So we wanted to make you all part of us here. These are Vyakt forms, and you all are in a Vyakt form. So present, I mean. Everyone is present here in your subtle form. Om Shanti. Yes. Okay, so just the schedule.